மயிலாடுதுறை, தருமபுரத்தில் ஞானபுரீஸ்வரர் மற்றும் தருமபுரீஸ்வரர் ஆலயங்களில் சங்க அபிஷேகம், ஆதீன மடாதிபதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தருமபுரம் ஆதீனம் மடத்தின் உள்ளே யமதர்மராஜன் வழிபாடு செய்து தர்மபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சங்குகளில் காவிரி புனித நீர் நிரப்பப்பட்டு சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா பூர்ணாகதிக்கு பின்னர் சங்குகளில் நிரப்பப்பட்டு புனித நீர் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். குத்தாலம் உக்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்று தேவார தலமான இக்கோவிலில் கார்த்திகை மாதம் 4வது சோமவாரமான நேற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி பூஜிக்கப்பட்ட காவிரி புனித நீர் 1008 சங்குகளில் நிரப்பப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட கடங்கள் உள்பிரகாரங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் சிவன் மற்றும் அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குயவநடப்பு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு கார்த்திகை மாதம் 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு கார்த்திகை மாதம் 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமி அருள்பாலித்து வருகிறார். இன்று கார்த்திகை சோமவார திருநாளில் சுவாமி சன்னதி முன்பு 108 வெண் சங்குகளில் புனித நீர் ஊற்றி வண்ணப்பூக்களால் அலங்கரித்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க 108 வெண் சங்குகளில் உள்ள புனித நீராலும் கலசத்தில் உள்ள புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று வில்வ இலை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நைவேத்தியம் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர். சமய குரவர்களால் பாடல் பெற்றதும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தினை முன்னிட்டு 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கார்த்திகை மாதத்தில் சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான விழாவாகும். சங்காபிஷேகம் செய்வதால் தோஷங்கள், பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்த்திகை சோமவாரத்தினை முன்னிட்டு சமயக்குரவர்கள் மூவரால் பாடல் பெற்ற 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் நேற்று 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய நூற்றுக்கால் மண்டபத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. அதில் வைத்து பூஜிக்கப்பட்ட 1008 சங்குகளுக்கு மகா தீபாராதனை செய்து ஹோமம் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மேள தாளங்கள் முழங்க புனித நீர் மற்றும் கடங்கள் ஊர்வலமாக ஆலய உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் 1008 சங்குகளில் இருந்து புனித நீர் மற்றும் கும்பத்திலிருந்து நீர் இவற்றை கொண்டு சிவாச்சாரியார்கள் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நாமக்கல் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் கார்த்திகை சோமவார வழிபாடு, 108 சங்காபிஷேகம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ள இந்த ஸ்தலம் அசையா தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு. தேவார வைப்பு ஸ்தலம். 1000 ஆண்டு முன் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் கார்த்திகை மாத 4ஆம் சோமவார திங்கள் தினத்தினை முன்னிட்டு 108 சங்க அபிஷேக விழாவினை முன்னிட்டு கோவில் வளாகம் முன்பு 108 சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்ற பின்
மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம், 108 சங்குகள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் சோமவார தின பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1008 சங்குகள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் மலையில் உள்ள முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் கார்த்திகை மாத சோமவார தினத்தினை முன்னிட்டு 1008 சங்குகள் கொண்டு சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. ஆண்டுதோறும் அனைத்து சிவாலயங்களிலும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் கார்த்திகை மாத திங்கள் சோமவார பூஜைகள் நடைபெறும். அதேபோல முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் உள்ள சஷ்டி மண்டபத்தில் 1008 சங்குகள் வைத்து முருகப்பெருமானுக்கு கார்த்திகை மாத சோமவார விசேஷ பூஜைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 16 வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 1008 சங்குகள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் தங்கக்குடை பூஜை அபிஷேகங்களும் மற்றும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மக்களும் இயற்கை சீற்றங்களிலிருந்து காத்து நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழ சிறப்பு பிரார்த்தனை பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.